ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான ஓரியோ கேக் ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப கம்மியான டைமில் செம்மையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரியே தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பால் வேணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சர்க்கரை, 2 ஓரியோ பிஸ்கெட்டு, ஒரு பிரெட் பாக்கெட், 2 எம்டி அந்த குண்டாவோ இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு குண்டா மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். அடுப்பு பற்ற வச்சிடலாம். வச்சுட்டு இது இப்போ சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம 2 ஓரியோ பாக்கெட் என்கிட்ட வச்சுருக்கா. அந்த 2 ஓரியோ பாக்கெட்டையும் பிரிச்சிடலாம். வாங்க. பிஸ்கெட்டையுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பவுலில் போட்டுப்போம். ஸோ செகண்டுமே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கே உடஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்தோம்ல இந்த பிஸ்கெட்ஸை க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீம் தனியாக பிரிச்சுக்க போகிறேன். க்ரீம் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோ. எடுத்து இதில் போடு. இந்த பிஸ்கெட் இருக்குல்ல, இதில் போடு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடு. இந்த எடுத்து போடு. ஸோ நெக்ஸ்ட்டாக க்ரீமாக அதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக போட்டுக்கலாம். க்ரீம் தனி பவுலில் இருக்கணும், பிஸ்கெட் தனி பவுலில் இருக்கணும். இப்போ நக்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுலேயுமே க்ரீம் இல்லை இந்த பிஸ்கெட்ஸில். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். க்ரீமாக இந்த மாதிரி இருக்கணும். இது அந்த ஒயிட்டில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண அருகி வாய் வலி பிரெட் எடுத்துக்கலாம். வாய் வலிக்கு இந்த பிரெட்டெல்லாம் பிங்க் கத்தி எடுத்துக்கிட்டேன். தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையான அந்த கவுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுடா. ஸோ இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 ஷீட். ஸோ இது மேலே வைக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஊற்றுறோம். வெயிட் பண்ண அருவி. க்ரீம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் க்ரீம் லேஸாக
அந்த பிளேட்ல தடவலாம், அப்பதான் அது வந்து ஒட்டும். இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து இப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து பிரெட்டை இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த க்ரீம் ஊற்றிக்கலாம். பிகாஸ் இது பத்தணும். ஊற்றிட்டா கொஞ்சமாக ஊற்று, கொஞ்சமாக இந்த மாதிரி இன்னொன்று ஊற்று. ஸோ அந்த ஒயிட் க்ரீமையும் மேலே ஊற்றிக்கலாம். ஊற்று. ஓகே. இதுக்கு மேலே இந்த பிரெட் பீசஸ்லாம் இன்னொரு பீஸ், ஒரே ஒரு பீஸ், அதுவுமே பீசஸ். அப்பா கொஞ்சம் குடிக்கிட்டா? அது குடிக்கக்கூடாது. குடிச்சுக்கோ, கொஞ்சம் குடிச்சுக்கோ. உப்பு இருக்கா? உப்பு இருக்கா இல்லையா அதில்? திருப்பி அதே மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த ப்ரௌன் க்ரீம் வச்சிடலாம். முடிஞ்சுதா? அதுக்குள்ள இப்போ ஊற்று. எப்படி தெரியுமா ஊற்றணும்? அக்கா சொல்கிறேன். இப்படி ஊற்று. இங்கெல்லாம் ஊற்று. போதுமா? ஊற்று போது. அதே மாதிரி 4 பிரெட் இந்த கார்னர் பீசஸ்லாம் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இந்த கார்னர் பீசஸ் என்னோட பிரெட்ல ஒட்டி இருக்கு. அதை எடுக்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அருவி சாட்டை பண்ணிட்டே இருக்கா ரொம்ப. திருப்பி இந்த மாதிரி பிரெட் வச்சுட்டு சாட்டை பண்ணாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. வந்து இந்த மாதிரி நல்லா அந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்று. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ திருப்பி எனக்கு நிறைய பிரெட்டு இதுலேயே போயிடுது. பிகாஸ் இந்த இடம் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது. பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கட் பண்ணி அந்த இடத்த மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதை அப்படியே அது மேலே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து பிரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். ஸோ அதே போல் whipping cream, வெயிட் பண்ண அருவி, வெயிட் பண்ணு. அக்கா சொல்லும் போது ஊற்றுனா போதும். ஊற்று. ஒரு 2 ஸ்பூன் கூட. ஒரு 2 ஸ்பூன் கூட. ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டேங்கிறா. இந்த மாதிரி எடுக்கிறீல, இதை இங்கே கொஞ்சம் ஊற்றணும். நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் ஊற்றி நடுவில் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடலாம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அகெயின்ஸ் இந்த 2 பிரெட்ஸ் இதை எடுத்து அதை ஒரே மாதிரி வச்சு பண்ணிக்கணும். என்ன பையனா ரெண்டுமே வருமா வராதுன்றது. ஸோ இப்போ திருப்பி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் க்ரீம் இப்போ ஊற்று. அக்கா சொன்ன மாதிரி ஊற்று. வெரி குட். மட்டும் எடுத்துடலாம். பிளேட் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் அந்த பிளேட் வச்சுட்டேன். ஃபுல்லாக க்ரீமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த க்ரீம் மேக் பண்ணோம்ல, அதை அப்படியே இப்படி ஊற்றிடலாம். ஸோ நம்ம க்ரீம் அந்த ப்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னே அந்த க்ரீம் வச்சு கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அந்த ப்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோன்னே அந்த பார்க்க
வச்சு கவர் பண்ணிடுறோம். அந்த மாதிரி அதுல போடு 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 போடு. போடக்கூடாது அதுல. ஸோ இந்த மாதிரி கேட்கவே இல்லை சொல்ல போனா. நான் இதுதான் செகண்ட் டைம் நான் பண்றது. ஒரு சைடா சாயிற மாதிரி இருக்கு. எடுத்து இந்த லாஸ்ட்ல ஊத்துறோம் பாருங்க. பயமா இருக்கு எங்கேயாவது விழுந்துருமோ. சாக்லேட் எடுத்துட்டேன். ஆஃப் தான் வந்து வந்துட்டே இருக்கு. இவ்வளோ ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. ஐயோ கத்தி வேற இப்போ நல்ல நிலமையில இல்லை. அம்மா போயிட்டாங்கக்கா. இங்கே தான் இருக்காங்க. அமைதியா இருக்கு. போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு வெயிட் பண்ண ஆடு வாய் திறந்துட்டு நிக்கிறா. ஸோ இது பேக்ரவுண்டுக்காக மாதிரி குட்டி குட்டியாக இந்த அளவு தான், ரொம்ப ஸ்மாலாக எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டாப் ஸ்டிக் மாதிரி. ஸோ அதையுமே நான் கேக் மேலே ஒட்டிக்கிறேன். எவ்வளோ சேட்டை தாங்க முடியல என்னோட சேட்டை மட்டும். நான் யார் முதல்ல ஃபோன் உள்ள விட்டது? ஐயோ என்ன பயமுறுத்ததுலே குறியா இருக்காவ. உனக்கு என்ன சாக்லேட் தானே வேணும்? இந்தா ஓடிப்போ. புடிடி. ஸோ வந்து ஃபைனலாக இந்த மாதிரி பேக்ரவுண்டு கொண்டு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாக்லேட் எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் சாக்லேட் ஒரு குறிக்கோளா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் எல்லாம் கிடைக்காது. ஓகே ஸோ சின்ன சின்ன பீஸ் அந்த மாதிரியே உடச்சி மேலாப்பில் வச்சிடலாம். ஏன்னா அதுவே செம்மையாக தான் இருக்கும் பார்க்கும்போது. அயே ஆனால் நம்பர் மண்டையிலே கொட்டணும். அவளையே வீடியோ எடுங்க. இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வெளியில அழகா இருக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா. சாக்லேட் பத்துமான்றது தெரியல. லாஸ்ட் சாக்லேட். ஓகே பிடிக்கவதா புரியுது. உடையாம பிடிக்கணும். உடஞ்சே வருது எனக்கு. எல்லாம் உன்னாலதான். கம்மன்னு இருக்கிறியா? ஏன்னா பாதி இந்த இடத்துல கேக் இல்லைன்றதுனால நான் அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டேன்.
ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டைரி மில்கா நடுவில் சுடுவிக்கலாம். செம்மையாக இருக்குது, கை கழுவிடுறேன். ஸோ இப்போ இதை ஃப்ரீசரில் வைக்கிற வாங்கினேன். முன்னாடியே வருவாங்க. எனக்கு வேற பயமா இருக்கு, தட்டி வச்சுக்கணும். ஐ வச்சிட்டேன். க்ளோஸ்